தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளீஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் இந்த பதிவுல ஆடி மாதம் 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை வருகிறது. ஆடி செவ்வாய் ரொம்ப விசேஷம். ஆடி செவ்வாய் விசேஷம், ஆடி வெள்ளி விசேஷம், ஆடி ஞாயிறு விசேஷம். இந்த 3 நாட்களுமே வாரத்திலே ஆடி மாதத்திலே ரொம்ப விசேஷமா சொல்லக்கூடிய அந்த வகையில் இந்த ஆடி செவ்வாயில் ராகு கேது தோஷத்தை போக்கிக் கொள்வதற்கும் மாங்கல்ய பலம் பெறுவதற்கும் முக்கியமான விஷயம். எப்படி வழிபடலாம், அம்மனை எப்படி வழிபடலாம் என்பதுதான் இந்த பதிவில சொல்ல இருக்கிறேன். அப்பொழுது ஆடி மாதம் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அங்காரகனுக்குரிய கிழமையாக விளங்கப்படுகிறது. அந்த செவ்வாய்க்கு மங்களகாரகன் என்ற ஒரு பெயரும் உண்டு. மங்களகாரன் என்ற மங்கள நான், மாங்கல்யத்துக்கு என்ன சொல்கிறோம்? மங்கள நான் என்று தானே சொல்கிறோம். இந்த மாங்கல்ய பலத்தை தரக்கூடியவரும் அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அங்காரக பெருமான் தான். அவர் முருகருடைய அம்சம். முருகருக்கு, செவ்வாய்க்கு முருகர் அதிதேவதை. அம்மனுக்கும் விசேஷமாக சொல்லக்கூடியவர். சிகப்பு நிறத்துக்கு உரியவர். நம் உடலிலே இரத்தத்தை சுட்டி காட்டுபவர். இந்த ரத்தம் தான் செவ்வாய்க்குரியது. அந்த வகையில பார்க்கும்போது ஆடி செவ்வாய்க்கிழமை நீங்கள் காலையில் எழுந்து ஸ்நானம் செய்வித்து வீட்டில் உள்ள அம்மன் முருகர் படங்களை வணங்கி செவ்வரளி மலர்கள் அல்லது சிகப்பான பூக்கள், சிகப்பு ரோஜா, சிகப்பாக இருக்கக்கூடிய பூக்கள், அதன் மூலியமாக வீட்டிலே சுவாமிக்கு பூஜைக்கு அர்ச்சனை செய்து செவ்வாய்க்கு துவரம் பருப்பு, துவரை என்று சொல்கிறோமோ அது நவதானியத்திலே ரொம்ப விசேஷமான சொல்லக்கூடிய செவ்வாய்க்குரிய தானியம். அப்பொழுது துவரையிலிருந்து பெறுவதுதான் துவரம் பருப்பு. அந்த துவரம் பருப்பு என்று எதற்கு பயன்படுகிறது? பெரும்பாலும் சாம்பார் வீட்டிலே வைப்பார்கள், துவரம் பருப்பு தான் வைப்பார்கள். அப்பொழுது சாம்பார் சாதம், அந்த செவ்வாய்க்கிழமை துவரம்பருப்பை சேர்த்து சாம்பார் சாதம் செய்து, பெரும்பாலும் கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அன்னதானத்துக்கு பிரதானமாக இருக்கிறது சாம்பார் சாதமே சொல்லலாம். சாம்பார் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் தான் போடுவாங்க. பெரும்பாலும் எலுமிச்சை சாதம், இந்த 4 சாதம் தான் சக்கரை பொங்கல் இது போட்டுன்னு வரும். அப்போ அந்த சாம்பார் சாதத்தை நைவேத்தியம் செய்து வீட்டில் வைத்து வணங்கி வரலாம். அம்பாளை வழிபடலாம், முருகப்பெருமானை வழிபடலாம். ராகு கேது தோஷம் நோக்கணும் நீங்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ எந்த தெய்வத்தை வழிபடலாம்? நவகிரக நாயகி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். நவகிரகத்துக்கு அவங்க தான் அம்மன். அதுவும் பெரும்பாலும் இந்த நாகத்தை தலையில் 5 தலை நாகம் இருக்கும். அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கருமாரி அம்மன். அந்த கருமாரி அம்மன் படத்தை வீட்டில் வைத்து கண்டிப்பாக வணங்கலாம். நிறைய பேருக்கு குலதெய்வமா இருக்கு. கருமாரி அம்மன் படத்தை அன்று செவ்வாய்க்கிழமையிலே உங்க வீட்டில எல்லாம் வாங்கி வச்சுங்க. அவ்வளவுதான் விஷயம். படையல் போட்டு சாம்பார் சாதம் செய்வித்து சிகப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து அக்கம் பக்கத்தில் உங்களால் கொடுக்கலாம். இது செய்யலாம். ஏனென்று சொன்னால் இது பல பேருக்கும் சென்று சேர்ந்தால்தான் உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும். நம் உடலில் உள்ள ரத்தம் ஒரே இடத்தில் இருக்கிறதா? இல்லை, பல இடங்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ரத்த ஓட்டம் இருக்கும் வரை நாம் கண்டிப்பாக உயிரோடு இருப்போம். அந்த வகையிலே இதை அன்னதானத்தை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஏழையர்கள் கொடுக்கலாம், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கொடுக்கலாம், நாமும் அதை உண்ணலாம். இப்படி செய்விக்கணும். ஆம், அன்று சிகப்பு நிற உடையை அணிந்து கொள்ள வேண்டும், அல்லது சிகப்பு நிறம் நம் அணியும் உடையிலே இருக்க வேண்டும். இவ்வாறாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் செய்வித்தால் அடுத்ததாக மாங்கல்ய பலம் நிலைக்க வேண்டும் என்றவா? அப்பொழுது நான் சொன்ன அந்த கருமாரி அம்மன் கோயிலுக்கு, எந்த வகை அம்மன் கோயிலுக்கும் செல்லலாம். பெரும்பாலும் கருமாரி அம்மன் கோயில் இருந்தால் ரொம்ப விசேஷம். இல்லை என்றால் நாகவத்தம்மன், நாகவல்லி அம்மன், புற்று இருக்கும் அம்மன், இப்படிலாம் சொல்லலாம். அந்த மாதிரி கோயில் போயிட்டு வருது விசேஷம். ஏதோ ஒரு அம்மன் கோயில் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை போயிட்டு வரணும். வணங்கி முருகரையும் வணங்கி நீங்கள் இந்த வீட்டில் இருக்க இந்த எளிய பரிகாரத்தை செய்தீர்களானால் ராகு கேது தோஷம் நீங்கி மாங்கல்ய பலம் பெற்று திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆனாந்தாலும் பெண்ணாதாலும் அந்த தடைகள் விளங்கி சுபகாரியம் நடக்கும்.
என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.